அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல மாணவர்களை சேர்க்க முடியாம கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு அவசர வழக்கு எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா மாணவர்கள் பாதிப்பு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கோர்ட்டா உங்களை ஆட்சிக்கு அமர்த்துச்சு? நான் கேக்குற கேள்வி, நீங்க மக்கள் வாக்களிச்சு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க பிடிவாதமா ஒரு இதுல நின்றுக்கிட்டு பணம் கொடுக்கல, எனக்கு வட்டியோட கொடு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இதெல்லாம் தவறானது. இதெல்லாம் நேரத்தை இழுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் போனா தேர்தல், ஒண்ணு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக செய்யறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, எப்பப்ப திமுக அரசாங்கம் வருதோ அப்ப எல்லாம் வீட்டு வரி, அதே போல மின்சார கட்டணம் எல்லாமே ஏற்றிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2008 அப்பயும் அவங்க தான் இருந்தாங்க, அப்போ ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் இடையில அம்மாவுடைய அரசாங்கத்தில் 1 ரூபாய் ஏற்றலை, 10 பைசா கூட ஏற்றலை. ஆனால் இப்போ 25 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. என்ன போட்டிருக்கு? அது கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு வாங்கு அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே ரெட்டிப்பா போட்டிருக்கு. அப்போ ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க. தொழில் ஒன்றும் வளரலை. நீங்கள் சும்மா டிவியில் உட்காந்துக்கிட்டு தொழில் அப்படி வளர்ந்துருக்கு இப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் வேணா சொல்லலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனால் யதார்த்தம் அது இல்லை. இது வரைக்கும் யாரையும் இவங்க யாருக்கும் புதுசாக வேலை கொடுக்கல, எதுவும் செய்யலை. ஒரு 1000 ரூபாய கண் துடைப்பா சிலருக்கு கொடுத்துட்டு அந்தந்த வீட்டிலேருந்து வருஷத்துக்கு 7000 8000 அரசாங்கம் வசூல் பண்ணுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு மட்டும் நினைக்காதீங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சக்சஸும் ஆவேன். உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவேன்.